அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு, எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி கொஞ்சம் அவுட்டோரில் இருக்கேன். ஸோ வாய்ஸஸ் இல்லை ஏதாவது அதர் நாய்ஸஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பெரி மார்க்கெட்டுக்கு வந்து சம் லெவல்ஸ் இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் அந்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, ஃபர்தராக அடுத்த நாளைக்கு இல்லை அடுத்த இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து நிஃப்டி எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் நிறைய நியூஸஸ் பார்த்தேன். அதில் எனக்கு எது கொஞ்சம் மேஜராக ஓகே இது வந்து இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிற 2-3 விஷயங்களை வந்து என்னால் ஒரே வீடியோவில் சொல்ல முடியுமான்னு தெரில. இன்றைக்கி சொல்லுவேன், நாளைக்கு வர சொல்லும் போது எனக்கு நாளைக்கு ஞாபகம் வர்றதை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் பார்க்க ஆரம்பிங்க. சும்மா எப்படி சொல்கிறது, போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேஸ்ட்டாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு ஏதோ அந்த சினிமா ரிவ்யூஸை கேட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் யூஸ் பண்ணணுங்கன்னு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 25,215. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 25,300. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட் 1 25,075. அந்த 25,000 அந்த 25,050 இந்த லெவல் வந்து இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் த மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். மார்க்கெட் காலைல ஓப்பன் பண்ணது வந்து சூப்பராக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து சூப்பராகவே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டால் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியல. குளோபலாகவே எல்லா மார்க்கெட்டையும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. முந்தா நேற்றுலாம் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து மேலே இருந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. பட் பெருசாக ஃபாலோ ஆகலை. ஸ்லைட்லி அப்படியே மார்ஜினால தான் மார்க்கெட். நீங்கள் அதுவும் எக்ஸ்பீரியன்றதுனால பெருசாக ஒரு மொமெண்டமும் கிடையாது. ஆனால் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம். இப்போ குளோபலாக என்ன நடக்குது, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரிலையன்ஸ் அதை பற்றி சொல்லணும். ரிலையன்ஸ் வந்து 5வது முறையாக வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து போனஸ் தராங்க. இதுக்கு முன்னாடி 4 முறை வந்து ரிலையன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 இந்த வருஷம் போனஸ் தரப்போகிறோம் அப்படின்ற நியூஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து ஹெவியான செல்லிங் ப்ரெஷர், ஒரு 500 பாயிண்ட் 400 பாயிண்ட் கிட்ட டவுனில் நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி போயிட்டு இந்த டைம் ஏன்னா ஒரு 6:30 மணி இருக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், பாசிட்டிவாக இருக்குது. டவ் ஃபியூச்சர்ஸாலும் சரி, நாஸ்டாக் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் அது ட்ரேடிங் நடக்கும்போதும் கூட ஃப்ளாட்டாக தான் கன்சால்டேஷனில் தான் நடத்துகிறாங்க. பட் பாசிட்டிவ் பயாஸாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? குளோபலாகவும் பெருசாக எந்த இதுவும் இல்லை. பெருசாக காமிச்சாங்க, அது அந்தளவுக்கு சஸ்டெயின் பண்ணல. மறுபடியும் மார்க்கெட்டில் மேலே வர மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி தான் என்னதாக இருந்தாலும் நிஃப்டி வந்து நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு 10 செஷன் வந்து பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஃபால் ஆச்சு, மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அது இன்றைக்கி கண்டினியூ ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டினியூ ஆகலை. இன்றைக்கி மார்க்கெட்டை மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டை சைட் வேஸில் கொண்டு போகிறாங்க, கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் பார்க்கும்போது நான் ஒரு பிளாக் கலர் லைன் போட்டிருப்பேன். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், சேனல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் இந்த வாரம் போடுற வீக்லி அனலைசிங் வீடியோலையும் நான் அதை சொல்கிறேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு இல்லை ஜூனில், அப்போ போட்ட ட்ரெண்ட் லைன் வந்து ஃப்யூச்சர் இப்போ நம்ம எதில் இருக்கும், செப்டம்பரில் இருக்குமா, செப்டம்பர் எண்டில் கூட நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் கண்டிப்பாக யூஸ் ஆகாமலும் போகலாம். பட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதை நான் வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டில் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்க்கணும். நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மேலே ஏறிட்டு இருக்கும் போதெல்லாம் பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக இல்லை, கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தாங்க, நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நிஃப்டி வந்து கீழே இறங்குற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டி மார்ஜினலாக கண்ணுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்காங்க. சப்போஸ் நிஃப்டியும் மேலே வருது, பேங்க் நிஃப்டியும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி நல்லாவே மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பக்கத்தில் ஏதோ பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி சொல்லலை, என் மைண்டில் ஓடுறதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எனக்கு இன்னும் ஃபர்தராக எதனா டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேட்ச் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம்.
ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இன்றைக்கி வந்த டே ஹை அதுதான் வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 25,271. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 25,300 வரைக்கும் போகும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் போச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,334 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 25,150 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருதுன்னா செகண்ட் சப்போர்ட்டாக 25,076. இந்த 25,000 25,076 வரைக்குமே ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், நான் கொடுக்குற இந்த சார்ட்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஓகேங்களா, நான் இல்லை, நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்துகிட்டாலும் சரி 100% அஷூரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஈவன் இந்த செபின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களே வந்து 100% சொல்ல மாட்டாங்க. என்னோடய அக்யூரேசி வந்து ஒரு 80% இருக்கும், ஒரு 60 to 80, 75 to 95. ஸோ செபியில் வந்து படித்து அதுக்கு எக்ஸாம் எழுதி அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சர்டிஃபைட் ஆன ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸே அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இங்கே இருக்கிற யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து எப்படி எக்ஸாக்டாக சொல்லுவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அப்படின்னு நினைக்கவே கூடாது முதல்ல. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறேன், நான் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டில், அதை வச்சுக்கிட்டு வீடியோவாக நான் என்ன பண்ணுறேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஒரு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாகவும் ஒய்டிடே படியாகவும் குளோபல் நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூஷன் கிடைக்கும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அது கூட நம்மளோட வீடியோவை எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்தால் நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா, அது அவ்வளோ ஈஸி இல்லை பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது. நம்ம காசை நிறைய பேர்ட்ட காசு இருக்குது, நான் போய் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது அது தனி ஃபீலிங். அது மாதிரி நிறையா பண்ணுவாங்க. இல்லை நான் வேறு யாருனா யூடியூப் சேனல் இருக்குது, டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் இருக்குது, அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு அவங்க சொல்கிற கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷனை பை பண்ணி செல் பண்ணிகிட்டு இருப்பேன், அது ஒரு தனி கேட்டகரி. பட் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் கையில் காசே இல்லை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஓகேங்களா, அதை எல்லாத்தையுமே பொறுமையாக எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், ட்ரேடிங் வந்து சேஃபாக பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற பிளானை, ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்களுக்காக ஓன்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். எப்பயுமே மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க, திங்க் பண்ணாதீங்க, மார்க்கெட் கூடவே ட்ராவல் ஆக பாருங்கள். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லலான் இருந்தேன். நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன், மார்க்கெட் விழப்போகுது, இதுக்கப்புறம் விழலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன ஒரு கிராஃப் எடுத்து பாருங்கள், நீங்கள் எந்த கிராஃப்னு எடுத்து பாருங்கள், நிஃப்டி 50 கிராஃப் எடுத்து பாருங்கள், பேங்க் நிஃப்டி, நீங்கள் எந்த ஸ்டாக்கு, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் கூட எடுத்துக்கோங்க, எதை எடுத்து பார்த்தாலும் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப்பில் தான் வந்திருக்கும். நடுவில் சின்ன 2-3 ஃபால்ஸ் நடந்திருக்கலாம், இருந்தாலும் மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாருமே வந்து காசு ஒரு இடத்துல போடுறாங்கன்னா நாளைக்கு அது அவங்களுக்கு வந்து டபுளாக வரும், ட்ரிபிளாக வரும். இல்லை நாளைக்கு இங்கே ஒரு 10 ரூபா போடுறோம்னா நாளைக்கு ஒரு 11 ரூபா போட்டு வந்தால் தான் அந்த வேலையை செய்வோம், இல்லைனா யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ இத்தனை பேரும் உள்ளே இருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு ரெவென்யூ இருக்கும், அங்கே வந்து ஏதாவது நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு நினச்சி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, அதனால் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுங்கள், என்ன தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பொறுமை வந்து ரொம்பவே கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு. ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங் உங்கள் லைஃப்பில் வந்து அந்த பொறுமை வந்து ரொம்பவே கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ வராது. ஸோ சாட்டர்டே ஆர் சண்டே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா, வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு இந்த செப்டம்பர் மந்த்து ஒரு மாதிரி டல்லாக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை வந்து சைலண்ட்டாக உட்காரது ரொம்பவே கஷ்டங்க ஷேர் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப் வந்தோடனே ட்ரேட் பண்ணலாம். டெய்லி ட்ரேட் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க. டெய்லிலாம் இங்கே ப்ராஃபிட் யாரும் பண்ணல. டெய்லி லாஸ் பண்ணுறாங்க. 95% ஆஃப் த பீப்புள் வந்து காசை வந்து ஷேர் மார்க்கெட்டில் எதுக்கு விடுறோன்னே தெரியாமல் விட்டுட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணோம், ஏதோ தரத்தில் தப்பு பண்ணிட்டோம், நான் அடுத்த ட்ரேடில் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பண்ணால் ஓகே. சில பேர் எதுக்கு காசு வீணாக போச்சுன்னே தெரியாமலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்புலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. பொறுமை பொறுமை பொறுமை. சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். சண்டே வர வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.